எங்கே என்னோட தேவி வந்தாளே அழைத்து கொண்டு வந்தாயா? பாத்தியா? என்ன நான் அமரணும்? ஐயோ அம்மா யார? லட்சுமி என்னுடைய தேவி. என்னுடைய தேவி லட்சுமி அழைத்து வர. அழைத்து வாடா பார்ப்போம். எப்ப நீ வருவனு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமா எப்படி இருக்கு? ஐயோ கிடைப்பாரு உனக்கு.
என்ன எல்லாம் ஆடுது. ரொம்ப ஆனந்தம் ஆடு வைக்கிறீங்க. மாமா உட்காருங்க. ஐயா அடுத்த காரணம் என்னவோ எனது பாவி. அடுத்த காரணம் என்னவோ அரண்மனையில் உல்லாசமா தாதியோடு விளையாடுகிறது என்னை அழைப்பித்தீர்களே அடுத்த காரணம் என்ன என்று அதிகாரிக்கு சொல்லுங்கள் சுவாமி. பெரம்பலூர்ல பத்து தெருவுல பலமா ஆடு கொண்டு இருந்திய உன்னை எனக்கு ஏன் அழைத்த ஏன் நீ என்ன கேக்குற தெரிவிக்க விட்டாரா தங்க எந்த பார்வதி தங்க எந்த உன்னை எதற்கு அழைத்தேன்? ஆமாம் ஏன் அழைத்தன்னா சுவாமி நீ போட்டாச்சா சுவாமி தாங்களை நோக்கி ஆமா தங்கியாகப்பட்டேன் ஆமா ஏதோ ஆபத்து என்று உங்களை கோரி தவம் விடுகிறாங்க. ஆகையால் அந்த தவத்தை நான் சென்று இல்ல கேளுங்க சுவாமி உங்களுடைய தங்கையை பார்த்து இருக்குது அல்லவா அவங்களுக்கு ஏதோ ஆபத்து நினைக்கிறேன் ஏதோ அதனால் தாங்களை நோக்கி அபயமிட்டிருக்கிறது. ஆமா தங்களுடைய தங்கை பார்வதியை பார்க்க வேண்டும் செல்ல வேண்டும் என்று நினைச்சிருக்கேன். தங்கி ஒன்னால நாங்க இந்த நாடகமே ஆட என்று தெரியாது என்ன ஏதோ காரணங்கள் அழைத்து எங்களை அழைத்து சுவாமி விளக்கம் மண்டியில் இதுதான் அப்பா வாங்கப்பா ஆகட்டும் ஆகட்டும் உங்கள் தங்கையாக பார்வை ஆமா பார்க்க வேண்டும் என்று ஆமா அதே கொடுத்திருக்கிறது. தங்கையை பார்வை பார்க்க வேண்டாம் செல்ல வேண்டும் என்று விடை கேட்க வந்திருக்கிறது. ஆமா சுவாமி என்ன தாங்களுக்கு தடையும் இல்லாம தானே தங்கையை பார்க்க வேண்டும் என்று கேட்டீர்கள். சுவாமி உனக்கு விலை கொடுத்து
அழாதீங்க. வெட்டி போட்டுக்கிச்சா சாமி என்ன தாங்களுடைய விருப்பம் தான். இல்ல என்னோட விருப்பம் என்னன்னா என்னோட விருப்பம் சாமி நாளைக்கு நம்ம வச்சுக்க விருப்பத்தை தாங்களுடைய விருப்பப்படியே தானே தாங்கள் தங்களுடைய பார்வை தங்கை பார்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கேன். விடை கொடுத்திருக்கிறேன். விருப்பத்தை எப்படி பார்த்திருந்தா நாங்களே ஆடிக்கிட்டு இருப்போம். விருப்பத்தை மாத்தி எங்களுடைய கருப்பத்தை உண்டாக்குறிய இது தேவலாமா? சென்று போறேன் பாத்துக்க தங்கச்சி நாராயணா கோவிந்தா தங்கையே அண்ணலே பாப்பா நீங்க பற்றி கொண்டு அண்ணாரிய பாப்பாவே பற்றி கொண்டு முட்டே என்ன கிளிகளை அக்காமல் வந்தவரை அந்தரிக்கு குழலி அனுபவம் கமர்பாதம் பற்றி செய்தி அண்ணா தேவைக்கும் வைப்பார் ஆதரிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உன்னுடைய வாதாரண மரங்களுக்கு கோடி அண்ணா கமலங்களை ஆதாரமா செலுத்தப்படினால் எந்தோ என்றைக்கும் நீடோடி காலமாக சுகம் சுகமா வந்திருப்பாய் அம்மா. அண்ணலே என்ன
சுகமாக வாழ்ந்திருப்பா என்று தெரிவித்தாயே. ஆனால் என்னுடைய பதியாக மன்னராகப்பட்டவர்தானே விதர்ப்பப்படியாண்டு வரக்கூடிய தலைவர் நான் சொல்லத்தில்தானே அவருடைய மனைவியாகத்தானே சாதனை வைத்து தானே கருவாக உருவாகி தெரிவித்து விட்டார். நேரத்திலே காவத்தை காக்கணும் அழைப்பித்தார். ஓடோடி வந்து தானே சீரும் திறப்படும் தானே மண் வித்தரோட வாழ்வாய் தெரிவிக்கிறாயே. அண்ணலே எனக்கு சொல்லம்மாடா அவருடைய வயிற்றிலே கர்ப்பகாலத்திலே இருந்து தானே ஞோனி வழியாக பிறந்து விட்டார். ஆனால் இந்த உலகத்திலே யாருக்கு தூங்குறோம் அந்த அம்மா மூஞ்சிட்டு ஊதிருக்கு. இன்னொரு அம்மா தான் தூங்குது. இன்னொரு அம்மா வந்து தூங்குது ஆட்டுது. இல்ல அக்காளுக்கு அந்த அக்காளுக்கு பெரிய அக்கா வந்துருச்சு. இந்த அம்மா எல்லாம் செழிப்பா குந்திருக்கு. இல்ல இல்ல இது ஆட்டுச்சு நான் சொன்னேன். இது ஆட்டுலயே அதுதான் ஒரு செடியா. உன் தங்க ரெண்டு தங்கச்சி ரெண்டாவது தங்கச்சா விட்ட. அதனால இந்த அம்மா ஆட்டி ஆட்டி காட்டுது. அதை விடு. அப்படியே தானே பிறந்து விட்டார். புருஷன் எல்லாம் ஆகிவிடு. எனக்கு ஒரு வழி சொல்லுன்னா தங்கையே வேண்டாம் தெரிவிக்கிறாயே. ஆனாலும் தானே நீ என்ன செய்ய வேண்டுமானால் அவருடைய யோனி விடத்திலே பிறந்து விட்டார். ஆனால் உன்னால் உன் புருஷனை காப்பாற்ற முடியாது. அதனால் தானே சென்று ஒரு மருத்துவ கேள்வியாகத்தானே புறப்பட்டு பக்க பலமாகத்தானே வீரபத்ரனை நாங்கள் துணையாக சென்றால் அவன் வாயில் படியே இருப்பான். மருத்துவ கேள்வியாகத்தானே பார்த்து அவனுடைய வயிற்றை கிழித்து உதிரத்தை குடித்து அவனுடைய கருவை அழித்து விட்டு புருஷனை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்றேன். ஆனாலும் அண்ணா மருத்துவ கேள்வியா வருகிறேன். நீங்க போங்க. நீங்க போங்க. வருகிறோம்மா வருகிறக்கா. கொஞ்சம்